ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை மீட் பண்ண போறோம். தமிழ்நாடு ஃபுல்லா ஹெல்த் கேர் கேரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கிராஜுவேட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற விஷனரி. லெட் அஸ் வெல்கம் த ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ThoughtFlows Medical Coding Academy, Miss Bhanumathi ma'am. Welcome you ma'am. Thank you Jasmine, and thank you for conducting this type of podcast which is really helpful for the students. மேம், ThoughtFlows Medical Coding Academy பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி, ஸோ உங்களோட ஜேர்னி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ThoughtFlows ஸ்டார்ட் பண்ணுற மோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்ட் பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஸோ டுடே ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஷேர் திஸ். மீ அண்ட் மை பார்ட்னர் மிஸ்டர் Balamurali, who is MD and founder of ThoughtFlows, has given 35,000 plus trainings to the students and 25,000 plus ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே 10,000 plus எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங்கும் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் 12 branches all over India. ஸோ இந்த 9 years ஜர்னியில் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் தட் வி ஹவ் ப்ரொவைடட் தீஸ் மெனி பிளேஸ்மெண்ட்ஸ். கிரேட் ஜாப் மேம். 35,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஸோ யூ ஹவ் டன் அ வெரி கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெற்றி 108னா என்ன, இந்த இனிஷியேட்டிவ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, வெற்றி 108 வந்து பார்த்தீங்கன்னா ThoughtFlows அகாடமில இருந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டேலண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மணினால ஒரு கரியர் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த வெற்றி 108ஓட கம்ப்ளீட் மீனிங் அண்ட் இனிஷியேட்டிவ். வெரி குட் இனிஷியேட்டிவ் மேம். தேங்க்யூ மேம். வெற்றி 108னு நேம் சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? வை ஸ்பெசிஃபிக்கலி 108 அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க? இந்த வெற்றி 108 இந்த நேம் வைக்கிறதுக்கு பின்னாடி மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விஜய் சார் வின் பண்ண சீட்ஸ் நம்பர் வந்து 108. அதுக்கு ஆனரா we want to give something to the students as a new government started. So அந்த 108 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வின்னிங் கொடுக்கிறது. As he got 108 wins, we want to give this as an honor. சூப்பர். வெரி பியூட்டிஃபுல் மீனிங் பிஹைண்ட் த நேம் மேம். Thank you. இந்த ஸ்காலர்ஷிப் ஐடியா உங்க மைண்ட்ல எப்படி வந்துச்சு மேம்? என்ன இன்ஸ்பிரேஷனால? மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு 9 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 9 yearsல வந்து நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்ட் இருக்கும், பட் ஆனால் இந்த ட்ரைனிங் அமௌண்ட் பே பண்ண முடியாம நிறைய பேர் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. அந்த ட்ராப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு வேண்டி இன்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ வந்து நாங்க வெற்றி 108 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் பொதுவாகவே ThoughtFlowsல வந்து பாத்தீங்கன்னா, இஃப் வி ஃபவுண்ட் எனி ஸ்டூடெண்ட் கான்ட் ஏபிள் டு பே த ஃபீஸ், இன்டர்னலி வி ஆர் ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப்ஸ். எதர் தட் இஸ் 10%, 20%, 50% அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஈவென்ட். சூப்பர் மேம். வெற்றி 108 மூலமா நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன மேம்? மெடிக்கல் கோடிங் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா, சேலரிஸ் நல்லா இருக்கும், குளோபல் டிமாண்ட் இருக்கிற ஒரு ஃபீல்டு. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கரியர் தெரிய மாட்டேங்குது. ஸோ வி வாண்ட் டு மேக் த டோர்ஸ் ஓப்பன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ரியலி டேலண்டட் அண்ட் நாட் ஏபிள் டு சூஸ் தேர் கரியர் இன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எதுக்காக இம்பார்ட்டன்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. டிகிரி மட்டும் சரிப்படாது. வி நீட் சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா நாலேஜ் அண்ட் கரியர் பாத் வந்து வேணும். அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பீட் அண்ட் சர்டனிட்டி ரெண்டுமே வேணும். ஸோ மெடிக்கல் கோடிங் வந்து பாத்தீங்கன்னா அது ரிலேட்டட் ஒரு ஃபீல்டு. ஷார்ட் டைம் ஸ்பேன்ல வந்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட் போக முடியும். ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேம், ஸ்காலர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொன்னீங்க. மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்னன்னு சொல்றீங்களா? யா, கண்டிப்பா சொல்றேன். மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேஷண்டோட கம்ப்ளீட் மெடிக்கல் ரெக்கார்ட். அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, இந்த டீடைல்ஸ் வந்து கோடாக்கி கன்வெர்ட் பண்றது தான் மெடிக்கல் கோடிங். நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் US அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து டாக்டருக்கு பேமெண்ட் வரும். அந்த பேமெண்ட் வரக்கு பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட் பார்த்துட்டு தான் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும். அது பார்த்துட்டு பேமெண்ட் பண்றது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். வாட் இஃப் வி ஹாவ் அ கோட் அண்ட் டாலர் வேல்யூ ஃபார் தட்? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ டாலர் வேல்யூன்னு இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து டாக்டர்ஸ் வந்து அந்த அமௌண்ட் கிளைம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நாங்க மெடிக்கல் கோடிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் வந்து கோடாக்கி கன்வெர்ட் பண்ணி டாக்டருக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த கோடட் மெடிக்கல் ரெக்கார்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஷேர் பண்ணும்போது அந்த கோட் பார்த்துட்டு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட்
அபவுட் மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங் அப்படின்னா இது பார்த்தா ஒரு அவேர்னஸ் கிடைக்கிற மாதிரி நீங்க ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க மேம். மார்க்கெட்ல வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஆனா இந்த வெற்றி 108ஓட யூனிக்னஸ் என்ன மேம்? இப்போ நார்மலா நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு காலேஜ்ல டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கூல்ல வந்து 1st to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் இன்கம் ஸ்டேட்டஸ் அண்ட் மார்க் இது எல்லாமே பார்த்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரைனிங் அகாடமி வந்து 1008 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 75 lakhsக்கு மேல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வெற்றி 108ஓட யூனிக்னஸ் பத்தி சொன்னீங்க மேம். இந்த விஷயம் நீங்க கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எப்போ எவால்வ் ஆச்சு? இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே எங்களுக்கு ஆசையா இருந்துச்சு. எப்போ வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் மார்ட்கேஜ் வச்சுட்டு டியூஷன் ஃபீயோ இல்ல எக்ஸாம் ஃபீயோ பே பண்ற நாங்க பார்த்தோமோ அப்போல இருந்து வந்து எங்களோட சக்சஸ்ல இருந்து கண்டிப்பா பப்ளிக்கு கொஞ்சம் கொடுக்கணும், ஏதாவது நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே எங்களுக்கு வந்து ஆசையா இருந்துச்சு. we are doing it already within our 12 branches. பட் ஆனா ஒரு மெகா கேம்பா இது கொண்டு போறது வந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுனால we thought this is the right time to take into the public because எல்லாமே நியூவா இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்ரோச் வந்து ஒரு சில பீப்புள் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணப்போ they told yes this is the right time to take this vision to the public அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட டீம் எல்லா கோஆர்டினேஷன் அண்ட் ஹெல்ப்னால within a month we have framed everything for this வெற்றி 108. வெரி ஷார்ட் ஹேண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க மேம். இது நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகணும்னு எங்களோட விஷஸும் கூட. தமிழ்நாடு வெற்றி 108 ஈவெண்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களோட பிரான்ச்சஸ்குள்ளேயே இந்த ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடுல 10 சிட்டிஸ்ல இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு போறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வந்து ஒரு நல்ல கரியர்ல போகணும், நல்ல நம்மளோட ஃபேமிலி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருப்பாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இது கண்டிப்பா ரீச் ஆகும்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கூட டிராவல்னால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 சிட்டிஸ்ல அதுவும் ஆக்சசிபிளா இருக்கிற சிட்டிஸ்ல வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்கோம். எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிளோ எல்லாருக்கும் வந்து இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க திங்க் பண்றோம். கிரேட் ஐடியா மேம். 10 சிட்டிஸ் அப்படிங்கும்போது ஆக்சசபிள் பிளேசஸ்ல அவங்களும் வந்து அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேட் ஐடியா. தேங்க்யூ. இந்த வெற்றி 108 ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 10 சிட்டிஸ்ல வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் ஆகும். ஜூலை 4th ஹர்ஷா மஹால் சிங்காநல்லூர். இதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம சிங்காநல்லூர் எம்எல்ஏ மிஸ்டர் கிரிபிரசாத் சார் அண்ட் யுவராஜ் சார் 2 பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்த சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, திருநெல்வேலி அண்ட் தஞ்சாவூர் இந்த லொகேஷன்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ண போறோம். மேம் இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? All graduates are eligible either they are licensed or non-licensed and graduation complete பண்ணிட்டு ஜாப்க்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, so they are also eligible for this. எனி கிராஜுவேட்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதே ஒரு நல்ல ஒரு ஆன்ஸ் மேம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் சொன்னீங்க இல்லையா, இதுல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? இதை அட்டென்ட் பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? இப்போ இதுல வந்து 3 கேட்டகரிஸா நம்ம வந்து டிவைட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 108 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50% ஸ்காலர்ஷிப் ஃபார் 300 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரியில 600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20% ஸ்காலர்ஷிப்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 108 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரியலி எலிஜிபிள் ஃபார் த ஹையர் ஜாப் அப்படின்னா ஒரு கார்பரேட் லெவல்ல ஜாப் கிடைக்கணும். பட் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் ஃபார் த ட்ரைனிங் அண்ட் ஆல் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது 100% பெனிஃபிட் தான். அண்ட் அப்படியே வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தே வில் பி லைக் ஹேவிங் குட் இன்கம் பட் கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் த ட்ரைனிங். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து 50% 20% ட்ரைனிங்ல தே வில் பி கெட்டிங் பெனிஃபிட்ஸ். வெற்றி 108 ஸ்காலர்ஷிப்க்கு நிறைய கேட்டகரி சொன்னீங்க மேம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், ஃபேஸ்புக்ல ப்ரமோட் பண்ணிருக்கோம். நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணிட்டு பயோல போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து லிங்க் இருக்கும், அது மூலமா அப்ளை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம தாட் ஃப்ளோஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா என்கொயரி ஃபார்ம்லயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் கால் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்பர் கிடைக்கும், அந்த நம்பர்ல கால் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம நியர்பை பிரான்ச்சஸ்ல போயிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ராப்பர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்டோட கிராஜுவேஷன் அக்ரிகேட் பர்சன்டேஜ் அண்ட் அவங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் டே இனாகிரேட் பண்ற அன்னைக்கு அவங்களோட ஒரு அசஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வச்சு தான் இது வந்து நாங்க செலக்ட் பண்ண போறோம். கேண்டிடேட்க்கு வந்து கிராஜுவேஷன்ல 70% அக்ரிகேட் பர்சன்டேஜ் இருக்கணும். இன்கம் ஸ்டேட்டஸ் வந்து 3 டிஃபரெண்ட் ஸ்லாப்ஸா வந்து நாங்க டிவைட் பண்ணிருக்கோம். அண்ட் செலக்ஷன் அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ல 70% வந்து கிராப் பண்ணாதான்
தான் they will be 50 மார்க்ஸ்ல 70% அக்ரிகேட் வந்துச்சுன்னா they will be selected for the scholarship. கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து கிரேட் இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பர்சன் ஜாப்க்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே வந்து சேஞ்ச் ஆகும். அவங்க தம்பி தங்கச்சி அவங்கள வந்து படிக்க வைக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் ஸ்காலர்ஷிப் இஸ் கோயிங் டு கிவ் அ கிரேட் இம்பாக்ட் இன் த ஃபேமிலிஸ் who are going to attend and select for this program. அக்ராஸ் தமிழ்நாடு நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போறீங்க. ஸோ மெடிக்கல் கோடிங் அகாடமின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாட் ஃப்ளோஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கான ரீசன் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு ஆன்சர் சொல்றேன். இப்போ வந்து நிறைய அகாடமிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் அனாட்டமி பிசியாலஜி இதுல இருக்கிற பேசிக் நாலேஜ் மட்டும் கொடுக்குறாங்க. பட் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து யாருமே மீட் பண்றதுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு கார்பரேட் லெவல்ல ஒரு எம்ப்ளாயி அவங்க ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்லயோ இல்ல 20 டேஸ்லயோ வந்து லைவ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தாட் ஃப்ளோஸ்ல நம்மளோட கரிக்குலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி லிமிடெட் ஃபார் மெடிக்கல் டேர்ம்ஸ் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. சிபிடி ஐசிடி ஹெச்சிபிஎஸ் ஒரு மெடிக்கல் ரெக்கார்டுக்கு கோடிங் பண்றதுக்கான நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கலா நாங்களே வந்து சார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு எங்களோட ஓன் சாஃப்ட்வேர்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் கரிக்குலம் definitely will meet the standards of the corporate level. ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது நீங்க சொன்னீங்க மேம். கரெக்ட். இப்போ தாட் ஃப்ளோஸ்ல ட்ரைனிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனே ஜாப் கிடைச்சிருமா மேம்? எஸ், தாட் ஃப்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி டேலண்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களோ அந்த டீடைல்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இவங்க வந்து கம்பெனில டைரக்டா கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்டோட டேட்டா வந்து கம்பெனிக்கு ஷேர் பண்ணிட்டு இன்டர்வியூஸ் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆஃபர் லெட்டர் வர வரைக்குமே வந்து நாங்கள் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த வெற்றி 108 ஈவெண்ட்டை எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1008 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோர் தேன் 75 lakhs ஸ்காலர்ஷிப்போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மிங் 5 இயர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பேன் இந்தியாவில் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் மோர் தேன் 25,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு. இது ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப்பா இருக்கு. ஸோ ஓவரால் இந்தியாவில் எல்லாருக்குமே கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. தமிழ்நாடு எஜுகேஷனுக்கு உங்க லாங் டேர்ம் விஷன் என்னது மேம்? அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்தியாவில் எஸ்பெஷலி சவுத் இந்தியா தமிழ்நாடு இஸ் ஹேவிங் அ கிரேட் இம்பாக்ட் ஆன் எஜுகேஷன் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் ஹப் அப்படின்னே சொல்லிக்கலாம். பட் ஒரே ஒரு சின்ன திங் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா ஒரு கிராஜுவேஷன் பண்ற கேண்டிடேட்க்கு வந்து அவங்க என்ன படிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஜாப் என்ன போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டடீஸ் அண்ட் கார்பரேட் வேர்ல்ட் இல்லாட்டி ஸ்டடீஸ் அண்ட் ஜாப் அந்த ஒரு பிரிட்ஜ் மட்டும் கேப் ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் எஜுகேஷன் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் இன் இந்தியா. லாஸ்ட் क्वेश्चन மேம், இந்த பாட்காஸ்ட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பாட்காஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு அட்டெண்ட் திஸ் பாட்காஸ்ட் டுடே. இந்த பாட்காஸ்ட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷனோ இல்லை நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப்க்கு வேண்டி வெயிட் பண்றீங்க இல்லை உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு கரியர் ஓரியன்டா நீங்க இருக்கீங்க பட் ஆனால் அமௌண்ட்னால காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங்னால நீங்க ஸ்டாப் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட சோஷியல் மீடியால எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இதை பத்தி டீடைல்ஸ் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டூ அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் மேம். ஸோ தாட் ஃப்ளோஸ் பத்தியும் அண்ட் உங்களோட வெற்றி 108 ஈவென்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்களோட வெற்றி 108 சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு எங்களோட விஷஸ் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப் போய் சேரணும்னு நாங்களும் விஷ் பண்றோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.